தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆராதனைக்குரிய ஆண்டவர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்விலே செய்கிறவர். இதோ இந்த வெண்ணிற அப்பத்தில் திவ்ய நற்கருணையிலே நம் முன்பாக எழுந்தருளி இருக்கிற இந்த தேவாதி தேவனை ஆராதிக்கும் பொருட்டு அப்பயே நம்மை ஒப்பு கொடுப்போம். இதோ யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் வாசிக்கின்றோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று நம்பிக்கை தருகிற வார்த்தையினாலே நமக்கு இன்று தன்னுடைய ஆற்றலையும் கிருபையையும் கொடுக்க இந்த தெய்வம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இதோ உலகத்தின் பார்வையிலே இவர் ஒரு சாதாரண ஒரு அப்பத்தில் இருக்கிறார். நமக்கு நம்பிக்கையாளருக்கு இந்த ஆண்டவர் வல்லமையும் ஆற்றலும் உடையவராக, வாழும் கடவுளாக, நாமே இருக்கிறவராய் இருக்கிறோம் என்று சொன்னவர் இந்த வெண்ணிற அப்பத்தில் தன்னையே மறைத்து நம் முன் தோன்றி இருக்கிறார். அப்படி அவரை ஆராதிப்போமா? சீராக் நூல் 43ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். சீராக் நூல் 43ஆம் அதிகாரம் 28ஆம் இறை வார்த்தையிலிருந்து, சுருங்க கூறின் அனைத்தும் அவரே. ஆண்டவரை மாட்சிமைப்படுத்த எங்கிருந்து வலிமை பெறுவோம்? தம் படைப்புகள் எல்லாவற்றையும் விட அவர் பெரியவர். அவர் அஞ்சுதற்கு உரியவர், மிக பெரியவர். அவருடைய வலிமை வியப்புக்கு உரியது. ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள், உங்களால் முடியும் அளவுக்கு அவரை உயர்த்துங்கள். ஏனெனில் அவர் அதனினும் மேலானவர். உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள். சோர்ந்து விடாதீர்கள், ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ முடியாது. அவர் உள்ளவாறே அவரை புகழ்ந்தேத்துபவர் யார்? இந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க என்னோடு இணைந்து கொண்டு இந்த பாடல் வழியாக வாழும் கடவுளை நம் மத்தியிலே வரவேற்று ஆராதிப்போம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன்
நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். நற்கருணை நாதரான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். குருடருக்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். செவிடருக்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். கடல் மீது நடந்திட்ட அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். இறந்தோரை உயிர்ப்பித்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். நற்கருணை நாதரான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். 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 தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவராயிருப்பதினாலே எங்களை இன்றும் அன்போடும் பாசத்தோடும் வழி நடத்துகிறதற்காய் தேவாதி தேவனே, வான்படைகளின் ஆண்டவரே, இதோ உலக படைப்புகள் அனைத்தோடும் இணைந்து கொண்டு இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு எங்களுடைய புகழ்ச்சியையும் ஆராதனையும் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வமே, நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, ஆராதித்து கொண்டிருக்கிற உம்முடைய நற்கருணையின் பிரசன்னத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்று தானியேல் நூலிலே வாசிக்கிறோம், சாத்ராக்கு மேசாக்கு அபேத்நேகோ தீயின் நடுவிலே ஸ்துதித்தது போல உம்மை பாடி புகழ்ந்து ஆராதித்த பொழுது இதோ அந்த நெருப்பிலிருந்து அந்த தீயிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டதை இந்த நேரத்தில் நாங்கள் இறை வார்த்தையின் வடிவிலே அதே வார்த்தைகளை சொல்லி உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கமாயிரும். இதோ ஸ்துதிக்கிற நாவுகளை ஆசீர்வதியும், ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையினாலே நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புவீராக. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். கதிரவனே நிலவே விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். மழையே பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். காற்று வகைகளே நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் வார்த்தைகள் மேலானது,
இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். நீரூற்றுகளே வானத்து பறவைகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். இறைவா உம் மாட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. இறைவா உம் மாட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. காட்டு விலங்குகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். இஸ்ராயேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். நீதிமான்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள். இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. அந்த மூவரும் அப்படியே இறைவனை ஆராதிக்க இதோ அவர்கள் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட பொழுது அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவரை வழிபடுவோரே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலான கடவுளை நீங்கள் அனைவரும் வாழ்த்துங்கள், அவருக்கு புகழ் பாடுங்கள், நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது. எத்தனையோ நன்மைகள், நன்மையான காரியங்கள், பல ஆசீர்வாதங்கள், இவற்றோடு இந்த தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோமா? தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நோயிலிருந்து, தொற்று நோயிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர் தெய்வமே. எங்களை குணப்படுத்தி இருக்கிறீர், உணவு கொடுத்து, உறைவிடம் கொடுத்து, உடை கொடுத்து, பல ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்வில் கொடுத்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுவோம். தேவனுக்கு பிடித்த ஒரு காரியம் அவருக்கு நன்றி சொல்லுவது. அவரை புகழ்ந்து நன்றி சொல்லுகிற போது இதோ அந்த ஆராதனை நேரத்திலும் கூட அந்த தெய்வம் நம் மீது மனம் இறங்கி இன்னுமாய் வருகிற நாட்களிலும் அவர் நாமே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நம்மை ஆசீர்வதிக்க, காப்பாற்ற காத்திருக்கிறார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி
செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலமாகும். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலமாகும். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லி கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். திருப்பாடல் 103:2. நெஞ்சே, என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. தெய்வமே, இதோ இந்த நேரத்திலும் கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரன் சகோதரி, ஒவ்வொரு குழந்தைகள், ஒவ்வொரு குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா வேளையிலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று சொன்னீரே. வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளிலும், வெற்றி தோல்வியிலும், அவமானங்களிலும், ஆண்டவரே, நோயின் மத்தியிலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும்படிக்காய் இந்த வேலையை கொடுத்ததற்காய் நாங்கள் நெஞ்சார உம்மை புகழுகின்றோம். ஒவ்வொருவர் சார்பாக இந்த நன்றியை நற்கருணையின் ஆண்டவரை உமது பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உடையவர் என்று எங்களுக்கு சொன்னீரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. நீர் எங்கள் மீது காட்டுகிற பேரன்புக்காக, நீடிய பொறுமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி தெய்வமே. அப்படியே நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நற்கருணையில எழுந்தருளி இருக்கிற ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த ஆண்டவர் இதோ இந்த சமர்ப்பண நேரம் நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார். வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் கடந்து போகிற இந்த வேதனையான நேரத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதோ ஆண்டவரே, திருப்பாடல் 31:15 வாசிக்கின்றோம், என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் இருக்கிறது. ஆமாண்டவரே, என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பணியாற்றுகிற இடங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பயணம் செய்கிற என்னுடைய வாகனங்கள், நான் செல்லுகிற பாதை, என்னுடைய பிள்ளைகள் படிக்கின்ற இடங்கள், ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ சிறுமையுற்ற நேரங்கள், எதிர்காலத்தை குறித்த எங்களுடைய கவலைகள், இந்த நோயிலிருந்து எப்படி வெளியே கடந்து வருவோம் என்ற வேதனையான உணர்வுகள் நீர் கண்ணோக்குகிறீர். அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, தாழ்வுற்று நொறுங்கி இதயத்தை நீர் புறக்கணிப்பதில்லை. உடைந்த உள்ளத்தாருக்கு நீர் அருகிலே இருக்கிறீர். நற்கருணையிலே எழுந்தருளி இருக்கிறவரே, எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, உம்முடைய இளைப்பாறுதலுக்காக, நீர் தருகிற ஆறுதலுக்காய் வருகிறோம். எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் உடல், எங்கள் உயிர், எங்கள் ஆன்மா அனைத்தையும் உமது கையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நீர் உமது கரங்களிலே, நீர் சொன்னீரே, உன்னை என்னுடைய கரங்களிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே,
உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் வியாதியோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள், எங்களிடத்தில் ஜெபிக்க சொன்னவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். நன்றி. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ. இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. ஆமாண்டவரே, இதோ இந்த வேளையிலே எங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுக்கிற சிறப்பாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி, மன தைரியத்திற்காக நன்றி, நீர் தருகிற ஆறுதலுக்காக நன்றி. பிள்ளைகள் எவ்வளவோ ஏக்கத்தோடும் வேதனையோடும் உம்மை தேடி வந்த பொழுது ஆயனில்லா ஆடுகள் போல இருந்த ஒவ்வொருவர் மீதும் நீர் பரிவு கொண்டீரே. இந்த உலகத்தில் அந்த பரிவு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நற்கருணையின் ஆண்டவரே, எங்கள் மீது நீர் மனம் இறங்கும், எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நீர் மனம் இறங்குவீராக. உம்முடைய அன்புக்காக, அன்பு செய்வதற்காக இதோ நாங்கள் ஏங்கி தவிக்கின்றோம் ஆண்டவரே. உன் தேவனாகிய ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்வாயாக என்று சொன்னீரே. இன்னுமாய் நாங்கள் உம்மை அதிகமாய் தேடவும் அன்பு செய்யவும் எங்களையே இந்த நேரத்தில் அமைதியாக ஒப்பு கொடுக்கிறோம். இதோ எங்கள் சூழ்நிலைகளோடு கடந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆமென். தன் மகனையே இந்த உலகிற்கு தந்த கடவுளை, நமக்காக சிலுவை சாவை ஏற்ற இயேசு கிறிஸ்துவை, நம்மை செம்மைப்படுத்துகிற ஆவியானவரை அன்பு கூர்ந்து இந்த பாடலை ஒவ்வொருவரும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆகாருடைய கண்ணீரை கண்டு உதவி செய்த கடவுள் இன்று நமக்கும் உதவி செய்கிற எபினேசராக நம்மத்தில் இருக்கிறார். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே
இதுவரையில் உதவினீரே ஐயா இதுவரையில் உதவினீரே ஐயா இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் நமக்கு சுகம் தருகின்ற கடவுள் நம் நோய்களை பிணிகளை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த ஏகவா ரப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஏகோவா ரப்பா ஏகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்லோரும் சேர்ந்து ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசராக இதுவரையில் உதவினவர் இனியும் நம்மை காப்பார். ஆமென். நம்புவோம். எல்ரோயி அவர் என்னை காண்கிறவர். ஆகார் பாலைவனத்தில் அழுத பொழுது என்னை கண்டீரே தெய்வமே எல்ரோயி என்னை காண்கிற தேவனே என்று கண்ணீரை காண்கிற தேவனாய் இதோ தோன்றியவர் நமதியிலே இந்த வெண்ணிற அப்பத்தில் எளிமையாக மிகவும் எளிய தோற்றத்தில் நம்மை பலப்படுத்த கண்ணீரை துடைக்க உதவி செய்ய ஞான வரங்களினால் நம்மை நிரப்ப காத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். சுகம் தருகிறவர் அவர். யெகோவா ராஃபா சுகம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி யெகோவா ஷாலோம் அமைதி அருளுகிறவரே உமக்கு நன்றி. நன்றி ஒப்பு கொடுப்போமா? நன்றி. காரணம் அவர் சொல்கிறார், நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள். ஆமென். I live, you also will live. நான் வாழ்வதால் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நற்கருணையிலே இருக்கிறேன் என்பதை யாரெல்லாம் நம்புகிறீர்களோ அவர்கள் வாழ்வார்கள். நோயிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து, அகால மரணங்களிலிருந்து, இந்த உலகிலே நடக்கிற பலவிதமான போராட்டங்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு இதோ என்னால் வாழ்வார்கள். காரணம் நான் வாழும் தெய்வம் என்று இப்படியே நம்மை தேற்றிக் கொண்டு இருக்கிறவரிடத்தில் அமைதியாய் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு உள்ளத்தை திறந்து
ஒப்பு கொடுப்போம். அனைவரும் இணைந்து இதோ இந்த வரிகளை மீண்டும் மீண்டும் நாம் பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். அனைவரும் சேர்ந்து நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, முழுமையாய் சரணடைந்தவனா அனைத்தையும் ஒப்புக் கொடுக்க வந்து இருக்கின்றேன். வாழ்வும் வழியும் பலமும் நலமும் நீரலென்னும் உண்மையை நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவீர். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். தான் வாழ பிறரை கெடுத்த பாவி என்னை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். மனிதரிடையே உம்மை காணும் பார்வை எனக்கு தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். இரக்கம் காட்டி இரக்கம் அடையும் இதயம் எனக்கு அருளுமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். வாழ்வு காண உந்தன் வாக்கை கேட்கும் செவியை தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். உண்மை உழைப்பில் உயர்ந்து வாழும் உணர்வு என்னில் ஊற்றுமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எனக்கு தீமை செய்த பேரை மன்னிக்க உதவுமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இதோ வாழ்கின்ற தெய்வம் நம்மிடையே வீற்றிருக்கின்றார். வாழ்கின்ற இறைவனில் நாமும் இணைக்கப்பட்டவர்களாக யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 19 நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்கிறீர்கள் என்று அவரில் இணைக்கப்பட்டவர்களாக, நற்கருணை ஆண்டவரில் நாமும் இணைக்கப்பட்டவர்களாக வாழ்வு பெறுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இதோ அந்த வாழ்வில் இணைந்தவர்களாக அந்த ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்ற நாம் ஆண்டவருடைய வாழ்விலே நாம் இணைவோம்.
லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம். எம்மாவு வழியில் இயேசு சீடர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களோடு அவரும் ஒரு பயணியாக தன்னை பாவித்துக் கொள்கின்றார். அப்பொழுது அவர்களிடத்தில் கேட்கின்றார், வழிநெடுகிலும் நீங்கள் என்ன பேசிக்கொண்டு வருகிறீர்கள் என்ற பொழுது, நீர் ஒருவர்தான் தெரியாமல் இருக்கிறீர், நாசரேத்தர் இயேசுவை கொன்று விட்டார்கள், எங்களுக்கு மீட்பு கொடுக்க போகிறார்கள் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இதோ எங்களுடைய வாழ்வாதாரம் அழைத்தும் அழிக்கப்பட்டு விட்டது, நீர் மட்டும்தான் அறியாமல் இருக்கிறீரோ என்று சொல்லிய பொழுது, அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அறிவிலிகளே, மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா பாடுபட்டு துன்பப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வாசித்தது இல்லையா என்று கேட்டு அவர்களை யோசிக்க வைக்கின்றார். அப்பொழுதுதான் அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள், அவரோடு இருந்தவர்கள், அவரோடு அந்த அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் தங்களோடு இருந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் நம்பினார்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் இறந்து துன்பப்பட்டு இறந்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்றால் நாமும் அவரோடு உயிர்த்தெழ ஆசிக்கின்றோம். திருமுழுக்கின் போது அவரோடு இறப்போமாயின் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மரிக்கின்ற பொழுது அவரோடு வாழ்வுக்கு நாமும் தயாராக மாறுகின்றோம். இன்னும் சிறப்பாக சிந்திக்கின்ற வேளையிலே எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வினை மீட்டு தருகின்றார்? இவ்வாறாக ஒரு முறை ஒரு சிறுவன் ஆலயத்திற்கு வந்து முன்னதாக அமர்ந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நான் எப்படியாவது பேச வேண்டும், என்னோடு பேசும் ஆண்டவரே என்று கேட்கின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவனுக்கு காட்சி தருகின்றார். அப்பொழுது சிறுவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நீர் என்னை எவ்வாறு அன்பு செய்கின்றீர் என்று. அப்பொழுது சிறுவன், இந்த அளவிற்கு என்னை அன்பு செய்கிறீரா என்று ஆண்டவரை கேட்ட பொழுது, அப்பொழுது இயேசு இல்லை அப்பா என்றார். இந்த அளவிற்கு என்று கைகளை மீண்டுமாக விரித்து கேட்டான், இந்த அளவிற்கு நீங்கள் அன்பு செய்கிறீர்களா என்று. அப்பொழுதும் ஆண்டவர் இந்த அளவிற்கு அல்ல என்றார். இவ்வாறாக சிறுவன் தன் கைகளை விரித்து கொண்டே சென்றான், இந்த அளவிற்கா இந்த அளவிற்கா என்று சொல்லி. இறுதியிலே ஆண்டவர் சொன்னார், இந்த அளவிற்கு என்று தன்னுடைய இரு கைகளை முழுவதுமாக விரித்தவராக சிலுவையை காண்பித்து சொன்னார், இதோ என்னுடைய உயிரை கொடுக்கும் அளவுக்கு, இந்த உயிரிலே உள்ள அன்பு வலது கையிலிருந்து இடது கை வரை உள்ள தொலைவை குறிப்பதில்லை, மாறாக என்னுடைய உயிரையே உனக்கு கொடுக்கும் அளவுக்கு நான் உன் மீது அன்பு கொண்டே இருக்கிறேன். இந்த உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதை கலங்காதை, திக்கற்றவனாக நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நான் என்னாலும் உன்னோடு பிரசன்னமாக இருப்பதற்காக, எனது அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த உணவின் வடிவிலே, இந்த நற்கருணை வடிவிலே நான் உன்னோடு வீற்றிருக்கின்றேன். நான் வாழுகின்ற தெய்வம், அந்த வாழ்வை நான் உனக்கு கொடுக்க காத்திருக்கின்றேன். ஏனென்றால் உனக்காக நான் மரித்தேன், உன் பாவங்களுக்காக நான் மரித்தேன், உன்னுடைய பாவங்களுக்காக நான் மரித்தேன் என்றால் என்னுடைய வாழ்விலே நீயும் பங்கு பெறுகின்றாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்றவாறு, கடவுள் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவற்றிலே 2 காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வாறென்றால், தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். ஆதியாகமத்திலே தொடக்க நூலிலே பார்க்கின்றோம், 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே, கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒரு உலகத்தை படைக்கின்றார், வெறுமையிலிருந்து ஒரு புதிய உருவத்தை உருவாக்குகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை புதியவர்களாக மாற்றுவதற்கு, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தன்னையே அந்த ஒன்றுமில்லாமையாக மாற்றுகின்றார், தன்னையே வெறுமையாக மாற்றுகின்றார். தன்னையே வெறுமையாக்கி பாவத்திற்கு அடிமையாக இருக்க ஒரு மனிதனுக்கு தன்னையே ஒப்பாக்குகின்றார். ஏனென்றால் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, நம் பிணிகளை போக்குவதற்காக, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நாமும் அந்த பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வதற்கு நாமும் தயாராக இருக்க வேண்டும். அதனை தான் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நான் வாழ்கின்றேன், நீங்களும் வாழ்வீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை முதல் முறையாக அழைத்த பொழுது எதற்காக அழைத்தாள் என்றால், மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், தம்மோடு இருப்பதற்காக திருத்தூதர்களை அழைப்பதாக நாம் வாசிக்க பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை அழைத்தது தம்மோடு முதலில் இருப்பதற்காக.
அவரோடு இருந்து அவரை அனுபவித்து அவரை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக. அவரோடு இருக்க வேண்டும் என்றால் அவரை பெற்றுக்கொண்ட நாம் அவரை மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர், நம்முடைய சிலுவைகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நம் சிலுவைகளை அவரிடம் கொடுத்தோம் என்றால், நம்முடைய பாவங்களுக்காக நாம் அவர்களை மரித்தோம் என்றால் மற்றவர்களுக்காக நாம் வாழ ஆசிக்கப்பட வேண்டும். அதனை தான் இந்த நற்கருணை ஆசீர்வாதம் நமக்கு சொல்லுகிறது. இது நம் முன்னே வீட்டிற்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனை தான் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னில் இணைந்திருங்கள் என்று சொல்லுகின்றது ஆண்டவரிடத்திலே. அவரோடு நாமும் வாழ்வு பெற்றவர்களாக, பிறரில் நம்மை காண்பவர்களாக, ஆண்டவரை அன்பு செய்து அந்த ஆண்டவரை மற்றவர்களை பிரதிபலிக்கக்கூடிய வரனை வேண்டி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திலே பங்கு கொள்வோம். ஆண்டவர் வாழ்கின்ற தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், இதோ நம்மையும் வாழ்விக்கின்ற தெய்வம். ஏனென்றால் ஆண்டவர் வாழ்கின்றார், அவரில் இணைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்திலே இறைவனை ஆராதிப்போம். தொடர்ந்து வாழும் கடவுளின் பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வோடு ஆராதிப்போம். கோடான கோடி புனிதர்கள், வான தூதர்கள், காவல் தூதர்கள், அதிதூதர்கள் எல்லோரோடும் இணைந்து கொண்டு இந்த ஆண்டவரை, இந்த சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவரை, எளிமையின் வடிவிலே இறங்கி வந்து நம்மை தேற்றுகிறவரை ஆராதிப்போமா? புனித பிரான்சிஸ் அசிசியார் நற்கருணையை குறித்து சொல்லுகிற போது, எளிமையின் உயர்வே உயர்வின் எளிமையே, உயர்ந்த உன்னதமான கடவுள் இந்த எளிமையான ஒரு வெண்ணிற அப்பத்தில் எளிய கோலத்தில் இறங்கி வருகிறார். காரணம், எளிய உருவில் இருக்கிற நம்மை உயர்ந்தவர்களாக, உன்னதமானவர்களாக நம்மை மாற்றுவதற்காக. அந்த உன்னத தேவனை, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை இதோ அந்த ஆராதனை பாடலோடு சேர்ந்து ஆராதிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை,
ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே நற்கருணையில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே நற்கருணையில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அப்பா பிதாவுக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அன்பின் ஆவியானவருக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நம்மை படைத்த மூவொரு இறைவனுக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை தெய்வமே ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை எல்லோரும் ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தருக்கெல்லாம் பரிசுத்தர். இதோ அவர் சொல்லுகிறார், நாம் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக மாறுங்கள். ஆராதனையே அவர் நம்மை போல நம்முடைய எளிமையான நிலைக்கு அவர் கடந்து வந்து அவரை போல மாற்றுவதற்கு, அவருடைய தெய்வீக அருள் வரங்களை கொடுப்பதற்கு, பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்கு, நோய்கள் நீங்கி வாழ்க்கையில விடுதலையோடும் அவர் கொடுக்கிற வாழ்வோடும் இருப்பதற்கு காரணம், இந்த உலகிலே அவர் மாத்திரமே நம்மோடு சொல்ல முடியும், நான் வாழ்கிறேன், ஐ லிவ், யூ ஆல்சோ வில் லிவ், நீங்களும் வாழ்வீர்கள் என்று நம்பிக்கையை கொடுக்கிற கடவுளாய் மாபெரும் தெய்வமாய் வந்திருக்கிறார். புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடம்
வருகின்றவராம் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.